அனைவருக்கும் வளமான வணக்கம். 10 நிமிஷம் வச்சிருக்காங்க. பண்ணை தமிழ் சங்க நிகழ்ச்சியை ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கும் உலகநாதன் மானசாமி, கதியரங்க தலைமை ஏற்றிருக்கும் சீனிவாசன் அவர்கள் சொன்னது போல மறுதளிக்க முடியாத படைப்பாளி முருகேஷ் அவர்களுக்கும் இந்த அரங்கத்தில் சிறப்புரையாற்றிய முரளி அலுப்பன் பேராசிரியர் முனைவர் அவர்களுக்கும் பலமான வணக்கம். முரளி அலுப்பன் பேசுகிற போது பேசுகிற பேச்சினூடாக ஒரு வரி சொன்னார். தீ மிதிப்பது போல ஓடும் தமிழ் என்று சொன்னார். அவர் பேச்சே அம்மன் கோவிலில் தீ மிதிப்பது போலத்தான். அவர் நாத்திகமாக இருக்கலாம் என்று நம்புகிறேன். நான் நாத்திகம் தான். எனவேதான் அந்த ஒரு உதாரணத்தை சொன்னேன். அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தினார் முரளி அலுவலர். அலுவலர் அழகான நடவு குறிக்கிறாமே. நண்பர்களே, நான் கவிஞனாக, எழுத்தாளனாக, பத்திரிகையாளனாக, பேச்சாளனாக மாசத்துக்கு நான் இணையத்தில் போய் அமுதம் சூர்யான் பார்த்தா என்னுடைய உரை 100 கணக்கான உரை கிட்டத்தட்ட போன வாரம் நான் எழுதிய முன்னுரையோடு சேர்த்து பார்த்தால் 56 படைப்பாளிக்கு முன்னுரை. அந்த 40 பேருக்கான முன்னுரை புத்தகமாக கல்வி பத்திரிகையில 14 வருஷம் தலைமை கொள்கையாசிரியர். போன மாசத்துக்கு 4 நூற்றாண்டு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா பெருமைக்கு சொல்றேன். இம்மாதிரியான வெளிச்சத்தையும் இம்மாதிரியான முன்னகர்வையும் பெற்றிருக்கக்கூடிய அமுதம் சூர்யா எங்கிருந்து வந்தான் என்றால் இதே பண்ணை தமிழ். இன்னொரு விஷயம், பண்ணை தமிழ் சங்கத்தில் கவிஞர் துரை வசந்தராஜனை நேரடியாக அவருடைய நிகழ்விலே நீங்கள் கொண்டாடி கொடுத்தீர்கள், அவரை பாராட்டுவீர்கள், அவரை புகழ்ந்து பேசுகிறீர்கள். அது ஒரு அல்ல என்று நான். ஆனால் நான் ஒருபோது நேரடியாகவோ கொண்டாடியும் போக்குவன் அல்ல. ஆனால் போக்கரிடமெல்லாம் என்னுடைய குருக்களில் ஒருவர் என்று சொல்லிக்கொண்டே போவர். இல்லாத இடத்துல தான் சொல்லணும், இருக்கிற இடத்துல சொல்லணும். என்னுடைய பேட்டி படைப்புல தகவல் இதழிலே 15 பக்கம் வெளிவந்திருக்கிறது. என்னுடைய நேர்காணல் அவரை சட்டை முடித்துக் கொள்ளும் பாம்பு என்ற என்னுடைய கட்டுரையிலே பண்ணை தமிழ் சங்கத்தில் நான் எப்படி உரை வாசித்தேன் என்பதை குறிப்பிட்டிருக்கிறேன். ஆக இல்லாத போது போகிற இடமெல்லாம் பேசுவதுதான் நன்றியை தவிர இருக்கும் போது பேசுவதல்ல. எனவே அந்த வகையில் எப்பவுமே உங்களுடைய குரு யாருன்னு என்ன கேட்டாங்கன்னா குருன்னு சொல்ல மாட்டேன், குருக்கள். நீங்க அந்த குருக்கள் எடுத்துக்கூடாது, வன்னியில குருக்கள். ஏனென்றால் நிறைய குருக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழலில் ஒவ்வொருவரும் குருவாக வந்து நம்மை போஷிப்பாங்க. எனவே அம்மாதிரியான குருக்களில் குருவாக கவிக்கோம் துரை வசந்தராசன் அவர்கள் இருக்கிறார். முதல்ல ரொம்ப கூட்டம் கம்மியா இருக்கு. எப்பயுமே சில பேர் கேட்டாங்க கூட்டம் கம்மியா இருந்தா பேசுவீங்களா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2 தமிழ் எனக்கு வடச்சென்னையிலாம் நான் பிறந்து வளர்ந்தேன். 2 அருமையான நாட்கள் கூட்டம், கவிதை நாட்கள். இந்த 2 இலக்கிய கூட்டத்துக்கு கவிதை வாசிக்கும் தான். நண்பர்களே, சில இடங்கள்ல கூட்டம் கம்மியா இருக்கும். வந்ததே 10 பேர் இருப்பான். அப்போ ஒரு முறை அருமையான கேட்டேன், 10 பேர் என்ன ஐயா கவிதை வாசிக்கும்? அவர் சொன்ன டைலாக் இன்னும் அப்படியே சூர்யா, இது மீன் சந்தை இல்ல சூர்யா, நிறைய கச்ச கச்ச நடந்து வைர வியாபாரம் நடந்த இடம். எங்க வந்து பார்த்தாலும் நாம் எந்த ஆட்டத்துக்கு வந்தாலும் எத்தனை பேர் வைரத்தை வாங்குபவர்கள் எத்தனை பேர் என்று நான் பார்ப்பேன். கூட்டம் அதிகம் என்று பார்க்க மாட்டேன். இன்னொரு எந்த கூட்டத்துக்கு என்னை பேச அடைத்தாலும் ஒன்னே ஒன்று சொல்றாரு, வீடியோ இருக்கியா, நெட்ல போடு, ஆன்லைன் போடுவியா, அப்பனா வரேன். எவ்வளவு செலவு நானே கூட வரேன். உலகநாதனை பார்த்தோன்னு திருப்தி ஆயிடுச்சு. அப்பப்பா ஆவணப்படுத்துவதற்கு ஒரு ஆள் வந்து இருக்காரு. ஏன் சொல்றேன்னா இந்த கூட்டம் வரும்போது கம்மியா இருக்கு. பார்த்தா உள்ள ஆம்பளைங்களா நாங்க சேவை பண்ண மாதிரி இருக்குது. உள்ள நுழைப்பு என்ன ஆம்பளைங்க ஒரு பக்கம் இல்லையா, ஒன்றரை இல்லையா இந்த கூட்டத்துக்கு அப்படின்னு. நல்ல வேலை எங்க பேராசிரியர் அரங்கமணியா உள்ள வந்தது. அப்பா முழுமையடைந்தது அரங்கம். அது பிறகுதான் உட்கார்ந்து வந்தாங்க. எப்பவுமே நான் மீட்டிங் நடத்துறவங்க யாரை கேட்டாலும் சொல்றேன்,
கூட்டம் இல்லையா, மேடையில 3 ஆண்கள் இருக்கு, ஒரு பெண் இருக்கணும் உட்கார. கூட்டத்தை கேட்கறவங்களையும் பெண் இருக்கணும், திரும்பி பார்ப்பாங்க. பெண்கள் இருந்தாங்கன்னா ஓகே இந்த கூட்டம் முழுமையடைகிறது என்று நான் வந்துகிட்ட ஒரு தன்மை. இரண்டாவது கவிக்கோ ஐயாவுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம், ஒரு ஒற்றுமை. ஒற்றுமை என்னன்னு பார்த்தா அவருக்கு கவிக்கோ என்று பெயர் வைத்தது அன்பழகன், கதிரவன் என்று என்னுடைய இயற்பெயரை வைத்ததும் அன்பழகன் தான். ஏன்னா கதிரவன் நல்ல தமிழ் பேர்தானே முரளியாருக்கும் சொன்ன மாதிரி தமிழ் பத்தி எல்லாம் பேசினாங்கல்ல, நல்ல பேர் தானே அன்பழகன். கதிரவன் தானே நல்லா பேர் வச்சுக்கிறாரு, அது பத்தி ஏன் சூர்யான் மாத்திட்டு அமுதம் சூரியன் தான் கொஞ்சம் ஒரு திருப்பி தான். அந்த இன் இருக்குதுல்ல, அந்த இன் இருக்குல்ல, கதிரவன் அவன் இவன் என்ன இன் வச்சு கொடுத்துன்னு அந்த பேரையே மாத்திக்கிற சூர்யான் அது கொஞ்சம் திமுருல வச்ச மாற்றம் தான். இன்னொரு விஷயம் பாருங்க, இவருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இவர் கவிதையிலே கவிக்கோவினுடைய கவிதையிலே, கவிக்கோ அப்படின்னா இன்னொரு கவிக்கோ ஞாபகம், கவிக்கோ துரை வசந்தராசனுடைய கவிதையிலே பகுதி நேர தமிழன் என்று ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்தலாம். பகுதி நேர தமிழன், கொஞ்ச நேரம் தான் தமிழ்னா என்ன வார்த்தை. என்னுடைய நான் ஆசான் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எங்க வெண்டமாவும் அறிவித்துக் கொள்ளக்கூடிய ஜெயமோகன் பகுதி நேர எழுத்தாளன் என்று ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்தியிருப்பான். ஒரு முழு வெற்றியில் உச்சத்தை அடைய வேண்டும் என்றால் அவன் பகுதி நேர எழுத்தாளனாக இருக்கக்கூடாது, ஃபுல் டைமா இருக்கணும். இளைஞர்கள் பகுதி நேரம் அந்த உச்சத்தை எட்ட வைக்காது, பார்ட் டைம் வைக்கும். என்னுடைய கவிதை தொகுப்பு பகுதி நேர கடவுளில் நான் குறிப்பு, பார்ட் டைம் கடவுள். நானே ஒரு கடவுள் தான், நான் முழு நேர கடவுள் இல்ல, பகுதி நேர கடவுள். என்னுடைய கவிதை எல்லாம் நான் குறிப்பேன் என்பதாக சொன்னேன். இந்த பகுதி நேரம் கவிக்கோ ஜெயமோகன் அமுதம் சூர்யா பத்தியாக இப்படி வருகிறது என்பதை பார்த்தேன். பாலசுப்ரமணியம் ஐயா பேசிக்கொண்டே இருக்கும்போது இடைச்சென்றதாக சட்டினியை பொறுத்து இட்லியின் சுவை கூறுனார். முன்னாடி உட்கார்ந்து ஆனா சட்டினியை பொறுத்து இட்லியை சுவை மாறும். எங்க கவிதைக்கு முன்னாடியே எழுதிட்டாரு, பக்கவாதியத்தை பொறுத்து பரதநாட்டியத்தின் சுவை கூறும். சொல்லும்போது டக்குன்னு வருது இல்ல, நான் இவருடைய இருக்குதானா இதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாருப்பா இது மாதிரி. இப்படியான ஒரு ஒத்திசைவு தான் நாங்கள் எல்லாம் நண்பர்களே கவியரங்கத்தில் கவியரங்கத்தில் வழியாகத்தான் நான் நவீன கவிதைக்கு வந்தேன். 2000 நவீன கவிதைக்கு வந்து என்னுடைய முதல் தொகுப்பை போடும்போது எல்லாம் கேட்பாங்க, சார் நீங்க கவிதை தானே? இல்லைன்னு. ஏன் நான் நவீன கவிதை கவிஞர் சொல்லிடாத சாதாவா, நீ சொல்ற அந்த வரைமுறைக்குள்ள இப்ப நான் இல்ல, நான் மாறிட்டேன் நவீன கவிஞன். கேட்டா நான் நவீன கவிஞன் தான் சொல்றேன். அதே நேரத்தில் நீங்க பேசுகிற போது நவீன கவிதையில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், மற்ற விஷயங்கள், பிரிந்திருக்கிறது, புரியாமல் இருந்தது, இதை பற்றி எல்லாம் இந்த இடத்தில் பேசப்பட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் முரளி அவர்கள் வழியாக அது பேச வந்தது ரொம்ப ஆரோக்கியமான கருத்து. அது ஒரு கருமாக நிகழ்த்தலாம். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம், இப்போ இந்த கவியரங்கத்தின் வழியாக வந்தது என்னன்னா, நான் எப்படி வந்தேன் அப்படின்னு தலைப்பு கொடுக்குறேன். நான் இந்த கவியை பண்ணை தமிழ் சங்கத்திலே சுரதா தலைமையில் கவிதை வாசித்திருக்கிறேன், மேத்தா தலைமையில் கவிதை வாசித்திருக்கிறேன், பழம்புரிஜா தலைமையிலே கவிதை வாசித்திருக்கிறேன். ஏன்னா அப்போ நீ வாசித்திருக்கிறேவா, என்னடா உங்களுக்கு வயசு, எனக்கு வயசு 60, ஓகேங்களா? அந்த காலத்துல இருந்தே வாசித்து வரேன், அது சொல்ல வரேன். பார்க்க சின்ன பையன் மாதிரி ஒரு டூப்ளிகேட் மாதிரி போடலாம், வயசு வேற வைக்கிறேன். சரி நண்பர்களே, அப்போ கவிக்கோ கொடுத்த தலைப்பு நடைவிழா மாற்றத்துக்கு நசுங்களாக பார்க்கணும். ஆனா உண்மையிலே சொல்றேன், இப்ப இந்த மாதிரியான டைட்டான டைப்பா நீங்க கொடுத்ததே இல்லை. சாதாரண கொடுக்குறீங்க, அது சூழலா நபர்களுக்கு கொடுக்குறீங்களான்னு தெரியல. ஏங்க நாங்க வாசிச்சப்ப 2000 தலைப்புங்க நடைவிழா மாநிலத்தின் நசுங்காத பக்கங்கள் அவர் கொடுத்த தலைப்பு. நான் வாசித்திருக்கேன் தலைப்பு பழம்புரிஜா தலைமையில. அதுக்கு நான் எழுதின 4 வரைக்கும் வாசிக்கும் போது எனக்கு ஞாபகம், வெடித்த நிலம் பார்த்து விரும்புவதும், வெடித்த நிலம் பார்த்து விரும்புவதும் வேறு அந்த மனம் கண்டு வேதனைப்படுவதும், வெடித்த நிலம் பார்த்து விரும்புவதும் வேறு அந்த மனம் கண்டு வேதனைப்படுவதும், கடித்து உதவரும் அராஜக உருவங்களை அடித்து துரத்துவது, அடித்து உதவரும் அராஜக உருவங்களை அடித்து துரத்துவது, நடிக்கின்ற உறவுக்கு நல்வாழ்வு கூறுவது, நடிக்கின்ற உறவுக்கு நல்வாழ்வு கூறுவதும் நடைபெற மாநிலத்தின் நசுங்காத பக்கங்கள். அப்போ
அங்க இருக்குன்னா இங்க வந்த நவீன இந்த கவியரங்கத்துல இருந்தா அந்த நவீனத்தை பண்ண சொல்ல வரேன். எங்க இருந்து வந்தா நான் மாஸ்டர் வந்தாங்களா ஏன் வந்தேன்னா இந்த நவீன கவிதையினுடைய மொழிகள் இருக்குது. அதில் பண்ணக்கூடிய தர்க்கங்கள், விவாதங்கள், அதுக்கு பார்க்கக்கூடிய மறுபார்வை, அதையெல்லாம் மரபுல வந்து கொஞ்சம் ஓய்வு தான் பார்க்க முடியும். எல்லாராலையும் அப்படி பார்க்க முடியாது. இதை விட்டு அங்க வரும். இப்போ இப்போ வந்திருக்கும் போது அன்பு நண்பர் கவிஞர் கருமலை பழனி அவருடைய புத்தகத்தை கொடுத்த உடனே அதில் பிரிச்சு முதல்ல படிச்சேன். பார்த்த உடனே அவருக்கு முன்னுரை எழுதக்கூடியப்போ வசந்தகுமாரன் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்னா, பிரம்மராஜனுடைய மேற்கோளை வச்சு அதன் வழியாக கவிதையை எப்படி அனுபவின்னு எழுதியிருக்காரு. அந்த பிரம்மராஜன் நான் ஸ்வீகரித்துக் கொண்ட குருக்களில் ஒருவர். எங்க சுற்றி பார்த்தாலும் அந்த நவீன கவிஞர் தான் அவன். பிரம்மராஜன் நவீன கவிஞர் தான். அவன் அறியாம உள்ள வந்துடுறாரு. உதாரணத்துக்கு உங்க சிம்பிளா சொல்றேன். சிவனும் சக்தியும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரர், சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தநாரீஸ்வரர், கடவுள் நம்பிக்கை இருக்கிறது சொல்றேன். இதை வந்து கவித்துவமா கவிதையா பாருங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்து ஒரு பாதியாக மாறி அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறாங்க. நம்ம பார்த்துக்கிறோம், காண்பிக்கிறாங்க, நிறைய பேர் போறாங்க. தேவதச்சன் என்கின்ற ஒரு கவிஞர் தான் அது குறித்து விசாரணை எழுப்புகிறார் கவிதையை. சக்தியினுடைய ஒரு பாதியும் சிவனினுடைய ஒரு பாதியும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக உருமாறி காட்சி அறிவிக்கிறது. சிவனின் மீதி பாதி எங்கே, சக்தியின் மீதி பாதி என்னடா கதை அப்படிங்க. அதுல பாதி இதுல பாதி ஒட்ட வச்சு ஒன்னாக்கி ஆணும் பெண்ணும் சமம் சொல்லி ரைட் ஒத்துக்கிறாங்க. அந்த மீதி பாதி எங்கடா போச்சு சார்? இந்த கவிதையை படிக்கும் வரை அப்படி ஒரு கேள்வி எனக்கு வரல. மீதி பாதி எங்க போச்சு? எவங்க கேட்க, எந்த ஆன்மீகவாதையும் கேட்கலையே. மீதி பாதி எங்க இருக்கும்? பாதி பாதி அர்த்தநாரீஸ்வரர், இதுல பாதி அதுல பாதி எங்க போச்சு? தேவதச்சன் அந்த கவிதையை இப்படியாக முடிப்பாங்க. சிவனின் ஒரு பாதியும் சக்தியின் ஒரு பாதியும் கையிலையில் இருந்து கீழே பூலோகத்தினுடைய முதலில் விழுந்தது. இரண்டு உடல்களும் கடவுளின் உடல் அல்லவா? அதனால் தான் அழியாமல் நம் வீடுகளில் ஆணும் பெண்ணுமாய் இருக்கிறோம், மிகமாய். அவ்வளவுதான். நீ நாம வேற வேற இல்ல. நீ சிவனுடைய பாதி, அதான் அம்மா அரண்மனைங்க சக்தியினுடைய பாதி, அவனுடைய பேத்தி, இவனுடைய பேரன், எல்லாமே கடவுளுடைய ரூபங்கள் பாதி பாதி. ஒருபோதும் அந்த பாதி பாதி அழியாது. இதுதான் தர்மம். இதுதான் நவீன கவிதையினுடைய வீழ்ச்சி. எனவேதான் நவீன கவிதைக்காக நாங்கள் அப்படி முன்னாடி நபர்களே. இப்போது இந்த கவிதை திடீர்னு வந்த உடனே சூர்யா இந்த கவிதையெல்லாம் எப்படி இருக்கு பார்த்து ஒரு மாற்று எல்லாரும் கவிதை வாசித்தார்கள். ரொம்ப அற்புதமான கவிஞர்கள். அதுல ஏற்கனவே நம்மளுடைய நண்பர் முருகேசன் போல சீனிவாசன் படவர்கள் இதுதான் முதல் கவியரங்கம். அதை கலந்து முதல் கவியரங்கம். ஏற்கனவே விருது வாங்கின ஓட்டப்பந்தயத்தில ஜெயிச்சுங்க மத்தியில முதல் முறையா ஒருத்தன் வந்து இங்க சிறுங்கேரியில இருந்து 2.5 மணி நேரம் பைக் ஓட்டிட்டு இங்க வந்து நின்று ஈஸியா. அப்போ ஒரு பண்ணை தமிழ் சங்கத்தினுடைய வெற்றி என்பது அடுத்த தலைமுறை நோக்கி நகர்கிறது என்பதுதான். அடுத்ததுக்கு போகணும். இப்போது வாசித்த கவியரங்க தலைமையை சில வரிகள் என்னை கவர்ந்தவைகள் எல்லாம் இருக்கிறது. பூபாலம் துல்லாங்குழல் என்றும் பூபாலம் ஒலிக்கட்டும் என்பதாக அறிவித்து விட்டு சென்றார். என் பூபாலம் ஒலிக்கட்டும் ஒரு மகரகரமாக பூபாலம். வேலாயுதம் ரொம்ப பிரமாதமா புல்லாங்குழல் காலகாலமா இருக்கிறார். வேலையை காத்தியமாக ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு. ஆனா மாத்திரா எதை மாத்தனா புல்லாங்குழல் மாத்தக்கூடாது, வாசிக்கிற நிறத்தை மாத்து, காட்ட புதுசா மாத்து என்றால் வேலாயுதம். அப்புறம் நம்மளால என்னால அவர் இருந்தாலும் சொல்லியிருப்பேன், என்னால தெரிஞ்சுக்கவே முடியல. விஜய வந்து முதல்ல விஜய புல்லாங்குழல் எழுத்து கவிதை வசா இருப்பான். இந்த பஞ்சாப கேசவன் இருந்து ஆச்சரியமாயிடுச்சு. நம்ம இடம் தானா இது திராவிட சங்கம் தானா, இது பண்ணை தமிழ் சங்கம் தானா? இந்த இடத்துல பக்கம் தைரியமா விஜய புல்லாங்குழல் வந்து வாசிக்கிறேன். அந்த கெத்து இருக்குன்னு பாருங்க. அவன் ஒருத்தர் இன்னைக்கு வந்து புல்லாங்குழலை முதல் விஜயாக ஒரு கவிதையும் வாசித்து சென்றார். அப்புறம் பாலகுரு பண்பில்லாத சாமி பேருதான் பாலகுரு பண்பில்லாத சாமி. அந்த சொல்லாச்சு நல்லா இருக்கு, பண்பில்லாத சாமி. அப்புறம் முயற்சி முருகேசன்
கூடவே கங்கணம் நட்டார் பொழுது எல்லா வழியிலும் கையாண்டு பார்த்தோம்னா அப்படின்னு வெண்பால ஒரு கவிதை, புது கவிதையில ஒரு கவிதை, ஐந்துல ஒரு கவிதை, எல்லா கவிதையும் அவர் கையாண்டிருந்தார். ஜாதி ஒழிப்பே பெரியாரி புல்லாங்குழல் கருத்து நலம். ஜாதி ஒழிப்பே பெரியாரி புல்லாங்குழல். சாந்தி வெறுப்பை உமிழும் வெறுப்பை ஊதும் உதடுகளில் எந்த ராகமும் கலந்ததில்லை. வெறுப்பை ஊதும் உதடுகளில் எந்த ராகமும் கலந்ததில்லை. ஞான ரவிச்சந்திரன் ஒரு கவிதை வாசித்தார். அந்த கவிதையில புல்லாங்குழல ஓட்ட இருக்கலாம், ஓட்ட கொடுக்கவும் புல்லாங்குழல் ஆகாது அப்படின்னாரு. இதை படிக்கும் போது 98ல நான் இந்த கவிதை வாசித்ததுதான் திருப்பி ஞாபகம். ஓட்டைகள் புல்லாங்குழல் ஓட்டைகள் இருக்கலாம், ஓட்டைகள் புல்லாங்குழலாக நான் வாசித்தது ஞாபகம். சிராய்ப்பு ஒருபோதும் மடுக்கல் ஆகாது, சிராய்ப்பு ஒருபோதும் மடுக்கல் ஆகாது, தலை பகுதி நழுப்புத்தால் தலை வழுக்கையாய் போகாது. வழுக்கையாயிடாது. இது எப்போ 98ல எழுதுனா இதை பார்த்த உடனே எனக்கு நம்ம ஞாபகம் வந்துச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து மாறி வந்து அன்பு செல்வி காட்சியின் ஆத்மாவை பிடிக்க வைக்கும் பொருளாங்க. அருமை. காட்சியின் ஆத்மான்னு சொல்லாட்சி இருக்குல்ல, அருமையான சொல்லாட்சி. ரெண்டாவது அவங்க தான் நினைக்கிறேன் இந்த தாய் என்று இப்போ புதிய தாய் தலைக்க வந்து புதிய பிராக்கெட்ல போய் தாய் புல்லாங்குழல் அப்படின்னு இருக்குது. அந்த தாய் புல்லாங்குழல் இருக்குல்ல, அந்த தாயை எடுத்து யார் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அன்பு செல்வி அதை போட்டிட்டு காட்டியிருக்காங்க. இப்படியாக இருக்கும்போது சீனிவாசன் படவட்டன் எப்படியோ ஒரு கவிதை கொடுத்துட்டாங்கன்னா அந்த கவிதை வந்து பிரிண்ட்டுக்கு வந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். என்னுடைய புத்தி வாசிக்கிறப்போ நான் எப்படி வேணாலும் வாசிப்பேன். உங்ககிட்ட கை தட்டு வாங்கிட்டேன் சூப்பரா அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு மயக்கிற வித்தை தெரியல, மொழிக்கு அந்த வித்தை இருக்கும். ஆனா அந்த பிரிண்ட் போடும்போது அப்படி ஒன்றும் இல்லையே. ஏன்னா அந்த குரல்ல ஜெயிக்க வச்சுருவாங்க. குரலும் மொழியும் சேர்த்து உங்களை மொழியின் மூலமாக ஜெயிக்க வச்சலாம். ஆனா எழுதப்பட்ட கவிதை அச்சுக்கு போச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என் புத்தி அப்படி போகும். கவிஞர் வாங்கினா கதையாளத்துல பிரிண்ட்டுக்கு போமா, ஏன்னா பத்திரிகைக்காரன் இல்ல, அது யோசிக்கிறது பிரிண்ட்டுக்கு போவோமா, பிரிண்ட்ல சரியா இருக்குமா, அப்படி பிரிண்ட்டுக்கு போனா சரியா இருக்கும் என்கின்ற தன்மைக்கு வந்தது சீனிவாசன் படவட்டான். ஏனென்றால் அதுல வந்து பார்த்தா அவர் பிரிச்சிருக்காங்க. அதை நான் படிச்சு அதை தனியா பேப்பர்ல புல்லாங்குழல் எடுத்துட்டு அதுல இசை வருது. அப்போ இன்னிசை, ஓர் இசை, அரை இசை, நாத இசை, அப்படி நாலா பிரிச்சு 4 கவிதை எழுதுறாங்க. அதுல நடுநிலைமை சமத்துவத்தை நல்கிடமா பன்னிசை அப்படின்னு நடுநிலைமை சமத்துவத்தை நல்கிடமா பன்னிசை என்று போட்டார். அந்த வகையில் இந்த அரங்கத்தில் அச்சுக்கு வரக்கூடிய எல்லா வகையிலும் பிரித்து எழுதக்கூடிய ஒரு புதிய தலைமுறையை சார்ந்த சீனிவாசன் படவட்டன் கவிதை ஒரு வழி முன்னால் இருந்து உங்கள் அரங்கத்தில் இருக்கிறது. இப்படியாக என்னுடைய மதிப்புரையை, நடுவர் உரையை அல்லது என்னுடைய சங்கத்திற்கு நான் நல்ல நன்றி உரையை சுடர் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.